இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அங்கமாலி மாங்காய் கறி, அதுக்கப்புறம் வந்து மட்டா ரைஸ் சாதம், பீட்ரூட் பொரியல், கடலைக்குழம்பு, தேங்காய் சம்மந்தி, மோர் தான் பண்ணியிருக்கேன். மாங்காய் கறிக்கு வந்து பச்சை மாங்காவை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, வினிகர் போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து உருளியில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சிட்டு அது நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதில் 2வது தேங்காய் பாலையும் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு, இறக்குனதையும் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா மாங்காய் கறி வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டினா மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிச்சன் வந்து சமையல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி தான் இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். பசி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு.